நீங்க என்ன சொல்றீங்க மகாராஜா? உலகத்துல இருக்கிற சிறந்த வீரர்களை எங்க போய் தேடுறது? நான் இந்த ஊருக்கே மகாராஜா, அதனால நீங்க என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. நான் சொல்றத கவனமா கேளு. சீக்கிரம் வாங்க, வீரனை பிடிச்சு கட்டுங்க. இதோ பாருங்க பசங்களா, நான் தான் லெஃப்டர்ஸ். நான் ரோமன் நாட்டுக்கு போர் தளபதியா இருக்கேன். நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். ரோமுக்கு வந்து நான் பெரிய போட்டியில கலந்துக்கணும், அதானே? அதுக்கு வேண்டி கேட்க தானே இங்க வந்திருக்கீங்க? இல்ல, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்கறதுக்காகவோ வரம் கேட்கறதுக்காகவோ இங்க வரல. நாங்க உனக்கு ஒரு ஆர்டர் போட தான் இங்க வந்தோம். உடனே எங்க கூட வா. எங்க கூட வரியா இல்லையா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உடனே போய் தரன்னு அவனை இங்க இழுத்துட்டு வாங்க. அவனுடைய ஊர் மக்களுக்காகவும் ஊர் விலங்குகளுக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுவானாமா? அப்ப அவனை சண்டை போட வைக்கணும்னா நாம ஏன் ஒரு விலங்கை இங்கிருந்து பிடிச்சிட்டு போயிடக்கூடாது? அப்போ அந்த விலங்கை காப்பாத்துறதுக்காக பீம் ரோமுக்கு வந்துத்தானே ஆகணும். வாவ், அருமையான யோசனையா இருக்கே. இப்பதான் நீங்க உருப்படியான வேலையை செஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்க பார்க்கிறது எலிமினேஷன் ரவுண்ட். இங்க இருக்கிற போட்டியாளர்கள் அவங்களோட எதிரியோட மோதுவாங்க. போட்டி ரொம்ப விறுவிறுப்பா இருக்கணும். அத மனசுல வச்சு இங்க காத்துக்கிட்டு இருக்கிற இந்த போட்டிக்கு இப்போ ஆரம்பமாகுது. முடிஞ்சா ஏன் கூட போட்டி போட்டு பாரு. மனுஷமால வருது. எனக்கு இப்ப நிம்மதிதான் தேவை. நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் தலை போயிடும் போல இருக்கே. அருமையான சிம்மாசனம் தான் என் மாய மந்திரத்துக்கு ஒரு அற்புதமான நாற்காலியா இருக்க போகுது. என்னோட சிம்மாசனம் எங்க போச்சு? பீம், நீங்க எதுக்காக தரையில உட்கார்ந்திருக்கீங்க? அது வந்து என்னோட சிம்மாசனம் திருடு போயிடுச்சு. அப்பனா நீங்க இன்னொரு சிம்மாசனத்தை வாங்கிக்கலாம்ல மகாராஜா. எனக்கு வேற எந்த சிம்மாசனமும் வேண்டாம். என்னோட சிம்மாசனம் தான் எனக்கு வேணும்.
அதுவும் உடனே எனக்கு வேணும். மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே உங்களுடைய சிம்மாசனத்தை மீட்டு கொண்டு வந்துடுறேன். பீம், அங்க பாரு. திருடன் கண்டிப்பா அந்த ஜன்னல் வழியா தான் உள்ள வந்திருப்பான். ஆனா அவனால எப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து வர முடிஞ்சது? அப்படின்னா இதுக்கு இதுதான் அர்த்தம். அந்த திருடன் இதுக்குள்ள பறந்துதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த திருடன் பறந்துதான் உள்ள வந்திருக்கான். என் பின்னாடி வாங்க. இது நிச்சயமா அந்த சூனியக்காரியோட வேலையா தான் இருக்கணும். ஆனா அவங்களுக்கே அந்த சிம்மாசனம் தேவைப்படுது. ஒருவேளை அவளுக்கு குதிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்படின்னா அது காளியா, நம்ம மகாராஜாவுடைய சிம்மாசனம் மெத்து மெத்துன்னு இருக்கும். அது குதிச்சு குதிச்சு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும். அங்க பாருங்க, அந்த மாந்திரிகக்காரியுடைய கோட்டை இருக்கு. அங்க பாரு பீம். ராஜு, சீக்கிரம் எல்லா ஜன்னலையும் மூடிடு. அப்பதான் இவ தப்பிக்க முடியாது. போட வேண்டியது நீங்க தான் பசங்களா. நீ இந்த சிம்மாசனத்தை திருடி இருக்க கூடாது. சிம்மாசனத்துல உட்கார்ந்தா நான் தப்பிச்சுப்பேன். சரி கிளம்புங்க. மகாராஜா அவரோட சிம்மாசனத்துக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு. என்னோட சிம்மாசனம் எனக்கு மறுபடியும் கிடைச்சதை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா நாட்டு மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இங்கே சுத்திட்டு இருக்கலாமே. ஆனா ராஜு, நீ இன்னும் சின்ன பையன்தான், புரிஞ்சுதா? ஏதாவது வேலை வாங்கணும்னா மட்டும் என்ன பெரியவன்னு சொல்ற. ஆனா நான் ஏதாவது செய்யணும்னு சொன்னா மட்டும் நான் சின்ன பையன்னு சொல்றேன். இதெல்லாம் அநியாயம். 11, 12, 13. என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாது. காளியா, ஊரை இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேட்கலையா? மானம் போகுது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம். நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். என்ன இப்படி ஆயிட்ட? வளரணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. ஆமா, பீம் எங்க போனா? இது என்னது? என்ன 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வெளியே விடுறீங்களா? ஏன் பீம் வெளியே நின்னுட்டு இருக்கான்? தாராளமா போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொற்காசை என் கையில வச்சுட்டு போ. என்ன? நீங்க அநியாயம் பண்றீங்க. என்ன இது? உன் இஷ்டப்படி தானே செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட. இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அம்மாவை நான் கடத்தி வச்சிருக்கேன், அதுவும் இங்க இருந்தே. என்ன? எங்க அம்மாவை நீ கடத்தி வச்சிருக்கியா? ரொம்ப
ரொம்ப அலட்டிக்காத. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்குது. உனக்கு சந்தேகமா இருக்கா? அதோ அங்க பாரு. யாரு யாரு இது? யாரு? உங்களை வளர்த்து விட்டவன் நான் என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? உள்ளே அடங்கி கிடங்க. உன் ஆட்டத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இப்ப நீங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்க போறீங்க. அது ஒண்ணு. விளையாட்டு இன்னும் முடியல பீம். இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லு. பீம், எதுக்காக இந்த மாதிரி பண்ண? எனக்கு அம்மா கிட்ட போகணும். அழாத செல்லம், சிறைச்சாலையில உனக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆனா அங்க உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க.